ஹலோ கைஸ், ரமணி. மதுரையில மட்டுமே கிடைக்கிற சுவை தெரியுமா? இந்த மதுரை தண்ணி சட்னி தான். மதுரைக்கு போகாம வீட்லயே ரீக்ரியேஷன் பண்ணலாமா? ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி மிளகாய் வத்தல், வெங்காயம், பூண்டு, அதோட இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, நான் டேஸ்ட்டுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதோட கொஞ்சமா புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். கடைசியா தாளிப்பு. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை அப்படியே நம்ம சட்னியில ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், மதுரை தண்ணி சட்னி ரெடி. எவ்வளவு சட்னி அரைச்சாலும் பத்த மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.